மீதும் பார்த்தோம்னாக்கா அராஜக முறையில் தான் அவர் கைது பண்ணுறாங்க. அவர் மீதே பிடி வாரண்ட்டு இருக்குது. அப்படின்னா இந்த காவல்துறை எப்பேற்பட்டவர் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். 8 மணிக்கு வர சொல்லிட்டு 8 மணி வரைக்கும் காக்க வச்சுருக்காங்க. ஏன்? அங்கே முதலமைச்சர் அவர்கள் 72வது பிறந்த நாள் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு போய் அவர்கள் காரெல்லாம் திறந்து விட்டுட்டு காவல் காத்துட்டு அவங்க காரெல்லாம் போனதுக்கப்புறம் கார் கதவுலாம் மூடிட்டு அப்புறம் இவங்க வராங்க. அப்போ ஏன் 6 மணிக்கு வர சொன்னீங்க? நாளைக்கு வர சொல்லலாமே, நாளைக்கு வர சொல்லலாமே. ஏன் இன்றைக்கே நடத்தணுமா? ஏன் உங்களுக்கு நேரம் என்ன இல்லைன்னாக்கா ஒரு நாள் தள்ளி போடலாம் விசாரணையை. அதுவும் எப்போ நடத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்போது இரவு 10 மணிக்கு மேலே தான் உள்ளே அலோவ் பண்ணியிருக்கீங்க. இரவு 10 மணிக்கு மேலே ஒரு மனிதன் தூங்கக்கூடிய நிலைக்கு தன் உடலும் மனமும் அமைதிப்படும் நேரம். அப்படின்னா இது உரிமை மீறல் இல்லையா? மனித உரிமை மீறல் இல்லையா? ஆட்சி அதிகாரம் கொண்டாக்கா என்ன ஒன்றால் செய்யலாம். நாம் இன்னும் அடிமைகள் தான் இல்லையா? காவல் சட்டங்கள்லாம் எப்போ போடப்பட்டது? ஆங்கிலேய காலத்தில் போடப்பட்டது. அதை தானே இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த பாராளுமன்றமோ சட்டமன்றமோ அதை பற்றிலாம் கவலைப்படாது. இதில் எனக்கு ஒரு வேதனை என்னென்னா, நமது வீரப்பம் மகள் வித்யா பத்திரிகையாளர் அங்கே வலசரம் காவல் நிலையத்தில் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது ஒரு வார்த்தையை விட்டார். அதாவது தலைவர்கள் தங்களுடைய வந்த வழியை பின்வழியை கொஞ்சம் சிறிது யோசிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். மிகவும் கேவலம், மிகவும் கேவலம். காமராஜர், கக்கன், வாவுசி போன்ற வாழ்ந்தவர்களுடைய நாடு இது. தங்களை தியாகம் செய்த நாடு இது. இந்த நாட்டில் இன்னைக்கு தலைவர்களை பற்றி ஒரு அம்மையார் சொல்லும்போது அவர்களை பின்னோக்கி பார்க்க சொல்கிறாள். காமராஜர் தலைவரா அல்லது இப்போ உள்ள தலைவர்களெல்லாம் தலைவர்களா? அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? இன்று வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி? என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? மக்களுக்கு உண்மையான நேசித்து பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்களா? இது சிந்திக்க வேண்டும். காவல்துறையில் இன்னைக்கு சீமான் சொல்கிறாரு 230க்கு மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி எல்லாம் இருக்கான். தேசிய மக்கள் சக்தி கட்சி ஒரு நாளைக்கு ஆட்சிக்கு வரும். வந்ததுன்னா ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் எஃப்ஐஆர் பதிவு செய்து 60 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணோம். இல்லை என்றால் அந்த காவல் அதிகாரிகள் மீது அந்த குற்றவியல் வழக்கு சார்ந்த குற்றங்கள் அவர்கள் மீது பாயும். அதற்குண்டான தண்டனைகள் அவர்களுக்கு மீது எடுக்கப்படும். எஃப்ஐஆர் பதிவு செய்தாக அது உடனே விசாரணை செய்து அதுக்கு உண்டான முடிவுக்கு நீதிமன்றத்துக்கு அனுப்பி அடுத்த கட்டத்துக்கு போனோம். எத்தனை வழக்குகளில் நீதிமன்றங்களில் நியாயமாகவும் தீர்ப்பு வாங்கி தருகிறார்களோ அதற்கேற்பதான் காவல் அதிகாரிகளுக்கு ப்ரொமோஷன் வழங்கப்படும். இது தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆட்சிக்கு வரும்போது நிச்சயம் நடைபெறும். இது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய நேரம் என்பதால் தெளிவுபடுத்துகிறோம்.